அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நாம் பதிவு போட்டு நீண்ட காலமாகிவிட்டது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பதிவை நம்ம போடுறோம். எதற்காக இந்த பதிவு என்று பார்த்தால், வருகிற 3ஆம் தேதி 3/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆருத்ரா, முதல்ல ஆருத்ரா என்றால் என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? திருவாதிரை நட்சத்திரத்தை சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கும் நாளாக தான் இந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆருத்ரா, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆடிய நடராஜ பெருமான் அந்த நாளை குறிக்கும். அதனால அந்த தினத்துக்கு ஆருத்ரா என்று பெயர். இப்போ இந்த ஆனந்த தாண்டவம் ஆடினதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாத முனிவரும் சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமான பக்த கோடிகள். ஈசனை விடாது தவம் செய்பவர்கள் அவங்க 2 பேரும். ஆகவே அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்களாம், இறைவா, நீங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுவதை நாங்கள் காண வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, கைலாய மலையிலே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த சமயத்திலே சிதம்பரத்திலே உள்ள நடராஜர் சன்னதியிலே ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த காட்சியை வியாக்ரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சேர்ந்து கண்டு கழித்தார்களாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய தினமானது ஆருத்ரா தரிசனம் என்று பேர். அதை தரிசனம் பண்ணாங்க. அதுக்கு தான் ஆருத்ரா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பெயர், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆருத்ரா என்ற பெயரும் உண்டு. அதனால மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை வரும் மார்கழி மாசத்துல. அப்படி வரக்கூடிய நாள் தான் ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் வந்தது. அதுக்கப்புறம் தமிழகத்திலே மற்றும் இந்திய அளவிலே பார்த்தோம் என்று சொன்னால், நடராஜர் சிலைகள் உள்ள திருக்கோவில்கள் என்று நம்ம கணக்கெடுத்தோம்னு சொன்னாக்கா மிக மிக குறைவு. அதில் முக்கியமான ஒரு திருக்கோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிதம்பரம் நடராஜ பெருமான், கனகசபை என்று சொல்லக்கூடிய, சபாநாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் 2 பேரும் இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு கொண்டாந்து அந்த பஞ்சலோகத்திலான நடராஜர் சிலையையும் சிவகாம சுந்தரியும் உற்சவர் கொண்டாந்து 2 உற்சவர் சிலைகளை கொண்டாந்து வெளியே வச்சு அங்கே தரிசனம் கொடுப்பாங்க. அதற்கு பேர் தான் ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். இப்போ மொத்தம் பஞ்சபூத ஸ்தலங்கள் 5: நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிலத்திற்கு காஞ்சிபுரம், நீருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவானைக்காவல், நெருப்புக்கு திருவண்ணாமலை, அதே போல ஆகாயத்திற்கு சிதம்பரம், அதுக்கப்புறம் காற்றுக்கு ஆந்திர மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி. இது 5 தான் பஞ்சபூத ஸ்தலங்கள். இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றான ஆகாயத்தை குறிக்கும் ஆகாய ஸ்தலமாகப்பட்டது சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். அதனால்தான் தில்லை நடராஜனே அப்படின்னு சொல்லிட்டு, இது தென் தில்லை நடராஜன். கைலாயம் அதற்கு சமமானது தில்லை நடராஜர். ஆகவே சிதம்பரம் ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, சபைகள் மொத்தம் 5 சபை. சிவபெருமானுக்கு 5 சபைகள். என்னெல்லாம் சபைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு ரத்தன சபை என்று பெயர். அதற்கு சிதம்பரத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா கனக சபை என்று பெயர். மதுரையிலே வெள்ளி சபை. அதே போல திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னாக்கா தாமிர சபை. திருக்குற்றாலத்திலே சித்திர சபை. ஆக சபைகளிலே 5, பஞ்சபூதங்களிலே 5. இந்த 5லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆகாயத்தை குறிக்கக்கூடிய சிதம்பரம் 5 சபைகளிலே ஒன்றான கனக சபை என்று சொல்லக்கூடிய தலமாகவும் சிதம்பரம் விளங்குகிறது. ஆகவே இந்த சிதம்பரத்திலே ஆருத்ரா தரிசனம் என்பது வெகு சீரும் சிறப்புமாக 10 நாட்கள் உற்சவமாக நடைபெறுகிறது. வருடம் 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுகிறது. 10வது நாளிலே ஆருத்ரா தரிசனம் அனைவரும் காணலாம். சிவபெருமானையும் அம்பாளையும் உற்சவர் ரூபத்திலே நாம் காணலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். சிவம் என்றால் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்துக் கொள்பவர் தான் சிவபெருமான். அதனால்தான் ஓம் என்றும் சொல்லுக்கு சிவபெருமான் முக்கிய காரணமாக திகழப்படுகிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் இதுவே நடராஜராக இருந்தால்
ஆனந்த தாண்டவமாடி உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் ஆற்றலாக இருக்கக்கூடியவர். எப்படி சொல்றதுன்னா, நாம் அனைவரும் தினசரி செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் மூல முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என்று சொல்லலாம். ஆனந்த தாண்டவம், ஆனந்த நடனமாடிய நடராஜ பெருமான் அவர் என்ன பண்றாரு, எல்லாருடைய ஆற்றல்களையும் வெளிக்கொணர்ந்து காட்டுவதற்காகவே இந்த ஆனந்த நடனமாடினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆனந்த நடனமாடிய தினமானது ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று வரக்கூடியது ஆருத்ரா என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துல திருவாதிரை மற்றும் திருவோணம் என்று 2 நட்சத்திரம், ஒன்னு பெருமாளை குறிக்கும் திருவோணம், இன்னொன்னு திருவாதிரை சிவபெருமானு குறிக்கும். திரு என்று அடங்கக்கூடிய நட்சத்திரம் 27 2 தான், ஒன்னு பெருமாளை குறிக்கிறது, ஒன்னு சிவபெருமானு குறிக்கிறது. அப்படிப்பட்ட உத்தமமான நட்சத்திரத்தன்று ஆனந்த நடனமாடிய காட்சியை காணுவதே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஆருத்ரா தரிசனத்திற்கு ஆருத்ரா களி அப்படின்னு பேர். நைவேத்தியம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது ஆருத்ரா களி, திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. இந்த திருவாதிரை களி, எதனால இந்த திருவாதிரை களி வந்தது என்பதை பார்ப்போம். சேந்தனார் என்று ஒரு பக்தர் இருந்தார். சிதம்பரத்திலே சேந்தனார் என்ற ஒரு பக்தர் இருந்தார். அவர் வீட்டிற்கு சிவபெருமான் இந்த தினத்திலே போய் களி சாப்பிட்டு வந்தார். ஆகவே ஆருத்ரா அன்று சிவபெருமானுக்கு களி நைவேத்தியமாக வைக்கப்படுகிறது. எந்த நைவேத்தியம் வச்சாலும் களி சிறப்பு வாய்ந்த ஒரு நைவேத்தியமாக கருதப்படுகிறது. அதே போல சிற்சபை மற்றும் சிற்றம்பலம் என்று பெயர். அவர் ஆனந்த நடனமாடிய இடத்திற்கு இந்த 3 பேரும் இருக்கிறது. அதே போல சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு. ஒரு சில பெயர்களை மாத்திரம் நான் இங்கே சொல்கிறேன். சபாநாயகர், கூத்த பெருமான், நடராஜர், பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம் என்று பல பெயர்கள் ஆண்டவனை அழைப்பார்கள். மற்றபடி பஞ்சபூத ஸ்தலங்களிலே, இது ஏற்கனவே சொல்லிட்டேன், பஞ்சபூத ஸ்தலங்களிலே இது ஆகாய தலமாகும். இப்படி அனைத்து சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனமாகப்பட்டது விளங்கப்படுகிறது. அதன் பிறகு நடராஜர் சிலை எல்லா இடத்திலையும் பஞ்சலோக சிலைகளாகத்தான் காட்சி அளிக்கப்படுகிறது. ஆனா ராமநாதபுரத்திலே இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலத்திலே சிவபெருமான் நடராஜர் சிலை பார்த்தீங்கன்னாக்கா மரகத கல்லினால் ஆன நடராஜர் சிலை அங்கே உள்ளது. இந்த நடராஜர் சிலைக்கு எப்பவுமே நம்மளால அந்த மரகத கல்லை பார்க்க முடியாது. ஏன்னா மொத்தமாக சந்தன காப்பு செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம தினப்படி போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நடராஜர் சன்னதிக்கு போனால் சந்தனத்தால் ஆன நடராஜர் சிலையை தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தன்று சென்றால் ஆருத்ரா தரிசனத்திற்காக சிறப்பு அபிஷேகங்கள் செய்விப்பதற்காக அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்து மரகத நடராஜர், மரகத கல்லினாலான நடராஜரைய நேரடியா பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம், சிறப்பான அபிஷேகங்கள், ஒரு 6 அபிஷேகங்கள், சிறப்பான அபிஷேகங்கள் செய்யக்கூடும். அந்த அபிஷேகத்தையும் நாம காணலாம். ஆகவே நாம் இந்த ஜென்மத்திலே பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று சொல்லாமல் நாம் என்ன பண்ணணும், கடவுளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். கடவுளை நம்ம உள்வாங்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும். பக்தியோடு இருக்க வேண்டும்னாக்கா நித்தியமும் சிவபெருமானை நினைக்கணும்னு சொல்ல வரல. தினசரி கோவிலுக்கு செல்ல வேண்டும், தினசரி அந்த எல்லா கடவுள்களையும் வணங்க வேண்டும். அதே போல சிவபெருமானையும் நாம் வணங்க வேண்டும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆக மொத்தத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நோயும் பெருசா வராது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, பூமியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அப்படியே சாப்பிட்டாங்க. நிலத்துல விளையக்கூடிய அந்த காய்கறி மற்றும் அந்த நெல்லை எடுத்து அரிசி ஆக்கி அந்த சாதம் சாப்பிட்டாங்க. மற்றபடி காய்கறி எல்லாம் விளைஞ்சிட்டு இருந்தது, அதெல்லாம் பறித்து சாப்பிட்டாங்க. அதெல்லாம் எந்த விதமான ஒரு கெமிக்கலும் போடாம இயற்கை உரம், பசுமாடு எருமாடு போடுற சாணியெல்லாம் கொண்டு போய் எருவா அங்க போட்டு அதை உரமா போட்டு அதுல விளைஞ்ச அந்த காய்கறிகள் எல்லாம் அந்த காலத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3/4 பாகம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாதம் ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல பஞ்சம் இருந்தது. அந்த சமயத்திலே எல்லாரும் கேழ்வரகு தான் முக்கியமா, கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ் என்று சொல்லக்கூடிய கேழ்வரகு கூழ், களி, கேழ்வரகு அடை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால் அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. 90 வயசு 100 வயசு வரலும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. காரணம் என்ன என்று சொன்னால்,
கடவுள் பக்தியும் உண்டு, உழைப்பதற்கும் தயாராக இருந்தார்கள், நன்றாக உழைத்தார்கள், இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால நம்ம எல்லோரையும் இயக்கக்கூடிய கடவுளாக சிவபெருமான் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும், அந்த ஆனந்த நடனமாடும் அந்த காட்சிக்கே நம்மளையெல்லாம் எப்படி நம்மளுடைய வாழ்வை குறிக்கின்ற வகையில அந்த ஆனந்த தாண்டவம் அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆகவே எல்லோரும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆருத்ரா தரிசனத்தை ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி ஆருத்ரா தரிசனத்தை கண்டுகளித்து ஆருத்ரா களியை பிரசாதமாக வாங்கி உட்கொண்டு எல்லோரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.